திருச்சியில் புல்லட்டில் சென்றவாறு துப்பாக்கியை எடுத்து காண்பித்து ஆயுதங்களுடன் போஸ் கொடுக்கும் இளைஞரின் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கெத்து காட்டுவதற்காக வீடியோ வெளியிட்டு சர்ச்சை ஏற்படுத்தியவரின் பின்னணி என்ன? ரீல்ஸ் மோகத்தில் பைக் வீலிங், பொது இடங்களில் ஆபாச நடனம், மேம்பாலத்தில் மொபட் சாகசம், பிறந்த நாள் விழாவில் பட்டாக்கத்தியுடன் போஸ் கொடுப்பது என இலசுகளின் இம்சைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவற்றை தூக்கி சாப்பிடும் வகையில் திருச்சியில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கி மற்றும் வீச்சறிவாளுடன் வில்லங்கமாக ஊர் சுற்றியுள்ளார். இன்ஸ்டாகிராமில் லைக் வாங்குவதற்காக அடாவடி செய்த இளைஞருக்கு போலீசார் பாடம் புகட்டுவார்களா? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோவை பதிவிட்டு லைக்ஸ் வாங்குவதற்காக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் சிலர் பொது இடங்களில் அலப்பறையை கூட்டி வருகின்றனர். திருச்சியில் இளைஞர் ஒருவர் தன்னை ஹீரோவாகவும் தாதாவாகவும் காதல் மன்னனாகவும் காட்டிக்கொள்வதற்காக மாய உலகில் உலா வந்துள்ளார். துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய புல்லட் போன்று தனது புல்லட் பைக்கில் இம்சை செய்துள்ளார். தொடர்ந்து புல்லட் பாண்டியன் ரேஞ்சுக்கு வீடியோ வித்தை காட்டி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். ஒரு படி மேலே போய் மலைக்கோட்டை நகரில் ஒரு கூட்டத்துக்கே நான் தான் தலைவன் என்பதை போல் புல்லட் ராஜாவாக பந்தா காட்டியுள்ளார். அதிலும் உச்சகட்டமாக 15 லட்சம் மக்களுக்கு நானே கடவுள் என்ற ரீதியில் ரீல்ஸ் வீடியோவுக்கு ஓவர் டோஸ் கொடுத்துள்ளார். புல்லட் பைக்கில் அடாவடி செய்தது போலீசாருக்கு தெரிய வந்ததால் அவர்கள் தங்களது பாணியில் சடங்குகள் செய்வார்கள் என்பதை அறியாமல் அந்த இளைஞர் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுள்ளார். திடீரென வெள்ளை நிற விலை உயர்ந்த பைக்கில் வெள்ளக்கார துரை போல் திருச்சி பைபாஸில் பறந்த இளைஞர் தன்னை ஒரு காதல் மன்னனாக வெளிக்காட்டியுள்ளார். கதை இன்னும் முடியலடா என ஆடியோவுடன் அடாவடியை தொடங்கிய இளைஞரின் அலப்பறை கதையை முடிக்க போலீசார் ஆயத்தமாகி உள்ளனர். ரீல்ஸ் மோகத்தில் அண்மையில் திருச்சியில் மேம்பாலத்தில் பைக் ஓட்டிய இளைஞர்கள் போலீசாரின் நடவடிக்கைக்கு ஆளாகினர். இதே போன்று கோட்டை ரயில் நிலையத்தில் விதிமுறைகளை மீறி இளம் பெண்கள் குத்தாட்டமாடி அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டனர். இந்த விவகாரத்தில் கோட்டை ரயில்வே போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். அண்மையில் பேருந்து நிலையம் மற்றும் கல்லூரி வாசலில் இளம் பெண்களின் பார்வை பட வாலு பசங்கள் சிலர் குரங்கு வித்தை காட்டி சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். இந்த வரிசையில் தற்போது திருச்சியில் புல்லட் பைக்கில் துப்பாக்கியுடன் அடாவடி செய்த இளைஞருக்கு எதிராக கண்டன குரல் எழுந்துள்ளது. புல்லட் ராஜா கையில் எடுத்தது ஒரிஜினல் துப்பாக்கியா அல்லது டம்மியா என்ற கேள்வி எழுந்த போதும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரலும் வலுத்துள்ளது. இன்ஸ்டா இம்சைகளுக்கு திருச்சி மாநகர போலீசார் கடிவாளம் போடுவார்களா?